பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வீடியோ தொகுப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இரட்சகரின் நீதி கதைகள் என்கிற வரிசையில் இயேசு கிறிஸ்து தாம் உயிர் வாழ்ந்த காலங்களில் உபதேசங்களிலே உபயோகப்படுத்தினதான உவமைகளை குறித்து நாம் ஒவ்வொன்றாக தியானித்து வருகிறோம். அந்த வகையில் நாம் கடந்த முறை உங்களோடு பேசின பொழுது லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் உவமையை குறித்து நாம் பேசணும். காணாமல் போன ஆட்டை தேடி செல்லுகிற மெய்ப்பன் என்பதை குறித்து பேசணும். அதை தொடர்ந்து அதே 15ஆம் அதிகாரத்தில் 10 வெள்ளிக்காசை உடைய ஒரு பெண்மணி தொலைத்து விட்ட ஒரு வெள்ளிக்காசை கவனமாய் அவள் தேடுகிறதை குறித்தும், அதை தொடர்ந்து ஒரு தகப்பனுக்கு இருந்த 2 பிள்ளைகளில் ஒருவன் தகப்பனை விட்டு தூரமாய் போய் அவன் திரும்பி வந்த பொழுது நடந்த காரியங்கள் எல்லாம் குறித்ததான உவமைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த உவமைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் கடந்த முறையே உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஆயக்காரரும் பாவிகளும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட சாப்பிடுகிறார். இதுதான் பிரச்சனை. இது பரிசேயர்களுக்கு பொறுக்கவில்லை. அவர்கள் இதை குறித்து முறுமுறுக்கிறார்கள். ஏன்னு சொன்னால், துன்மார்க்கர் கூட இருக்கக்கூடாது, அவர்களோடு கூட சேர்ந்து நடக்கக்கூடாது என்பது பரிசேயருடைய அவர்களுடைய ஒரு வைராக்கியமான ஒரு தீர்மானம். ஆனால் இவரோ பாவிகளை ஏற்றுக்கொள்ளுகிறார், அவர்களோடு கூட போஜனம் பண்ணுகிறார். இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளுகிறார் என்கிற வார்த்தையை அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் கவனிக்கும்படியாய் புதிய ஏற்பாட்டில் சில உதாரணங்களை சொல்வோன்னு சொன்னால், நீங்கள் ரோமர் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்ப்பீர்களானால், ரோமாபுரிக்கு நிருபத்தை எழுதின பவுல் பெபேயாள் என்கிறதான ஒரு சகோதரியை குறித்து சொல்லி அவர்களை இந்த சபையார் எவ்வாறு கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்டு அந்த சகோதரிக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சிலுவையில் தொங்கின இயேசு தமக்கு அன்பாயிருந்த சீசனை பார்த்து தன் தாயாரை அவனிடத்தில் ஒப்படைக்கும் பொழுது, அங்கே வேதம் சொல்லுகிறது, அது முதல் அந்த தாயாரை அவன் தன் தாயாக ஏற்றுக்கொண்டு தன் வீட்டில் வைத்து பராமரித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதோடு கூட கலாத்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சபையாருக்கு தான் முதல் விசை ஊழியம் செய்ய வந்த பொழுது சரீர பலவீனத்தோடு இருந்ததையும், அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தோடு அவர் சுவிசேஷத்தை அறிவித்தால் கூட எந்த ஒரு சலனமும் இல்லாமல், அவரை உதாசீனப்படுத்தாமல் தேவதூதனை போல் அவர்கள் ஏற்றுக்கொண்டதையும் குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லக்கூடிய ஏற்றுக்கொள்ளுதல் என்பதின் அர்த்தம்தான் என்ன? ஏற்றுக்கொள்ளுதல் என்பதின் அர்த்தம், நீ தூரமாய் இருக்க வேண்டியவன் அல்ல, எங்களில் ஒருவன், எங்களோடு ஐக்கியப்பட வேண்டியவன் என்பதுதான் அதனுடைய பொருள். இதுதான் பரிசேயர்களுக்கு பிடிக்கவில்லை. பரிசேயர்கள் ஒதுக்கி வைத்து தூரப்படுத்தி இவர்கள் கர்த்தருடைய கிருபையை பெறுகிறதற்கு ஆகாதவர்கள் என்று ஒதுக்கி வைத்த அந்த நபர்களை ஆண்டவர் தேடி செல்லுகிறது இவர்களுக்கு பிடிக்கலை. அதனால் அதை உணர்த்தும்படியாகத்தான், நீங்கள் முறுமுறுக்கிறத விட்டுட்டு சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாகத்தான் இந்த உவமைகளை அவர் சொல்லுகிறார். சரி, இப்போ நாம் அந்த 2வது உவமையை லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் உள்ள வசனங்களிலே வாசித்து விட்டு அது என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட கூட விளக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால், விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல
மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல நாம் பார்த்த ஓமையில அந்த காணாமல் போன ஆடு, அந்த ஆடு தன்னுடைய ஒரு கவனக்குறைவினால சிதறி போய்விட்டது. இந்த ஓமையில ஒரு பெண்மணி தன்னிடத்தில் இருந்த ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விடுகிறாள். இது அவளுடைய கவனக்குறைவு நிமித்தம் நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த 10 வெள்ளிக்காசு என்று சொல்லும் பொழுது இதை குறித்து இதனுடைய பேக்ரவுண்டை சொல்லுகிறவர்கள் ஒரு சில அந்த நாட்களில் இருந்ததான அனுமானங்களை சொல்லுகிறார்கள். அதில் ஒன்று, திருமணமாக போகிற ஒரு பெண்ணுக்கு மனம் முடிக்க போகிற மணமகன் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பாக, ஒரு திருமண அன்பளிப்பாக இந்த 10 வெள்ளிக்காசுகள் சொல்லப்படுகிறது. ஒருவேளை நிச்சயம் பண்ணின பின்பு கூட அந்த திருமணம் நடைபெறாமல் விவாகரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் இந்த 10 வெள்ளிக்காசு என்பது சம்பந்தப்பட்ட அந்த மணமகளிடம், அந்த பெண்ணிடம்தான் இருக்க வேண்டும், அதை திரும்ப பெறக்கூடாது என்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்துல சொல்லியிருக்கிற வெள்ளிக்காசு என்பது பெரிய விலை மதிப்பு மிக்க ஒரு பணம் அல்ல. அது ஒரு நாளுக்கு கிடைக்கக்கூடிய கூலி. ஏற்கனவே நாம் இன்னொரு ஓமையில் சொன்னோம் பாருங்க, ஒரு பணம் ஒரு நாள் ஒன்றுக்கு கூலி பேசி பல வேலைக்காரர்களை அழைத்து வேலை கொடுத்தது போல அந்த ஒரு பணம், இந்த ஒரு வெள்ளிக்காசு என்பது ஒரு பணத்திற்கு சமம். அது ஒரு நாள் கூலிக்கு சமம். அப்போ இந்த பெண்ணிடத்தில் 10 வெள்ளிக்காசு இருக்கிறது. பொதுவாக இந்த பெண்கள் அதை ஒரு கயிற்றிலோ அல்லது நெக்லஸ் மாதிரி செயினில் கூட அவர்கள் அதை போடுவார்கள் என்று சொல்லப்படுது. இது நம்ம பாஷையில் சொல்லுவோன்னு சொன்னால், ஒரு பெண் தாலி அணிவதற்கு ஒரு சமானமான ஒரு செயலாக கூட இதை நாம் சொல்ல முடியும். மணமகன் வீட்டிலிருந்து இந்த மணப்பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு தங்க செயினை போன்ற ஒரு சூழலை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு வெள்ளிக்காசு என்பது ஒரு நாள் கூலிக்கான பணம் தான் என்று சொல்லும் பொழுது, அவள் தொலைத்த அந்த ஒரு வெள்ளிக்காசை ஏன் அவள் முக்கியமாய் தேட வேண்டும் என்கிறதை நாம் யோசித்து பார்ப்போம்னு சொன்னால், ஒரு பெரிய வசதியான குடும்பத்து பெண்ணாக இவள் இருந்திருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு அனுமானத்தை நாம் யூகிக்கிறதற்கு சரியாக இருக்கும். இன்னொரு காரணம் கூட சொல்லலாம், அவள் போன இடமும், அவள் பிறந்த இடமும் வசதியான இடமா இருந்திருக்கவில்லை. அவள் போன இடமும் அவ்வளோ வசதியான இடமா இருந்திருக்கிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பொதுவாகவே நம் வசதியில் கம்மியாக இருக்கிறவங்க அதே மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறவர்களைத்தான் மனம் முடித்து கொள்வது நன்றாக இருக்கும் என்று அந்த காலகட்டங்களில் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய காலங்களிலும் அதே போன்ற சிந்தனைகள் நம்ம நாட்டு மக்களிடத்திலையும் குடும்பங்களிலும் இருக்கிறது என்பது சகஜமான ஒரு உண்மைதான். இதில் இன்னொரு விஷயம், இந்த பெண் ஒரு ஏழையாக இருந்து ஒரு குடும்பத்தில் இருந்து தொலைத்து அவள் தேடுகிறது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருவேளை இந்த பெண் விதவையாக இருந்திருந்தால் அது இன்னமும் அவளுடைய தேவையை அதிகப்படுத்தி இருக்கும். ஏன்னா ஒரு வெள்ளிக்காசு என்பது அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1-2 நாட்களுக்கு ஆகாரத்தை தரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு காசு. அப்போ அது அவளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அவ ஏன் அந்த காசை தொலைச்சா? விளக்கை கொளுத்தி, இந்த இடத்துல சொல்லியிருக்கிற விளக்கு என்பது நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. ஒரு காலத்தில் நம்ம இடத்துலலாம் அரிக்கன் விளக்கு இருந்தது. இல்லைன்னு சொன்னால் அந்த மண்ணெண்ணெயில் தெரிய வச்சு அந்த விளக்கை நான்லாம் சிறுவனாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட விளக்குகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்போ ஏன் விளக்கை கொளுத்தி அவள் தேட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் இருந்த வீடுகள், ஏழைகளுடைய அந்த வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரடுமுரடாக இருந்த அந்த கற்களால் இணைக்கப்பட்டு
செய்யப்பட்டிருந்த தலங்களாய்த்தான் இருந்தன. அப்போ என்ன நடக்கு, அந்த கற்களால் இணைக்கப்பட்ட தலமாக இருக்கும் பொழுது அங்கே இடுக்குகள்லாம் இருக்கும், கிராக் விழுந்து இடுக்குகள்லாம் இருக்கும். அப்போ இந்த இடுக்குகளுக்குள்ள வெள்ளிக்காசு போய் விழுந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது நேரடியாக பார்க்கறதற்கு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டால், அந்த நாட்களில் அவங்க கட்டியிருந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால் வாசல் இருக்கும். இன்றைக்கு பார்ப்பது போன்ற பெரிய ஜன்னல்கள் இருக்காது. சும்மா சாதாரணமாக ஒரு 18 இன்ச்சில் ஒரு ரவுண்டாக ஒரே ஒரு வெளிச்சம், ஒரு துவாரம், வெளிச்சத்திற்கான ஒரு துவாரம் இருக்கும், அவ்வளோதான். அப்போ அந்த துவாரத்திலிருந்து பெரிய அளவில் வெளிச்சம் வராது. அநேக நேரங்களில் பகலிலேயே கூட அவர்களுக்கு வெளிச்சத்திற்கு விளக்கினுடைய வெளிச்சம் தேவைப்பட்டது. அதனால தான் இவன் என்ன செய்கிறா, விளக்கை கொளுத்தி அவள் வீட்டை பெருக்கிறா. ஒரு விளக்குமாரை வச்சு தொடப்பத்தை வச்சு அப்படி பெருக்கும் பொழுது அவளுடைய எண்ணம் என்ன, அப்படி பெருக்குகிற நேரத்தில் எங்கேயாவது இடர்பாடுகளுக்குள் சிக்கி இருக்கிற அந்த காசு மேலே அது பட்டு அது உருண்டு அதனுடைய சத்தம் கேட்டால் அதை கண்டுபிடித்து விடலாமே என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவள் அதை செய்கிறதை நாம் யூகிக்க முடிகிறது. இப்போ என்ன நடக்கிறது, அவள் கவனமாய் 9 காசு என்கிட்ட இருக்கு, ஒரு காசு தான் நான் போயிருக்கு, பரவாயில்லை என்கிற மனநிலை அவளுக்கு இல்லை. அவள் கவனமாக அந்த வீட்டை அவள் கூட்டி பெருக்கி அந்த வீட்டில் அந்த காணாமல் போன காசை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ என்று வசனம் சொல்லுது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவள் அப்படி ஜாக்கிரதையாக தேடி அந்த ஒரு காசை கண்டுபிடிச்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு, இப்படி ஒரு காசை நான் தொலைச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கூட சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவள் சந்தோஷப்பட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் எங்கே, தேவனுடைய தூதருக்கு முன்பாக பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷ கொண்டாட்டம் உண்டாயிருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டால், தேவன் இழந்து போன நிலையில் இருக்கக்கூடிய மனுஷனை தேடி வருகிறார். ஆனால் பரிசேயர்களுக்கு அல்லது யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சத்தியம் என்பது ரொம்ப புதுமையான ஒன்றாக இருக்கிறது. பாவத்தில் விழுந்து போய் கடவுளை விட்டு தூரமாக போன மனுஷன் அவன் நொந்து அவன் கஷ்டப்பட்டு மனம் வருந்தி அவனா கடவுளை தேடி வந்து சேரணும். ஆனால் இந்த இயேசு சொல்லக்கூடியது கடவுள் அந்த மனுஷனை தேடி போறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கிறது. ஆனால் இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காணாமல் போன அந்த ஆடு, அந்த ஒரு ஆட்டுக்கு மதிப்பு இருக்கிறது. காணாமல் போன அந்த காசு, அந்த ஒரு காசுக்கு மதிப்பு இருக்கிறது. ஆனால் என்னன்னா, அந்த ஆடு 99 ஆடுகளோடு இருக்க வேண்டிய ஒன்று. அந்த வெள்ளிக்காசு, தொலைந்து போன வெள்ளிக்காசு 9 வெள்ளிக்காசுகளோடு கூட இருக்க வேண்டிய ஒன்று. அப்போ இது என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, காணாமல் போன இவை தாங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல், தேர் அவுட் ஆஃப் பிளேஸ், அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் வேறு இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கான மதிப்பு என்பது அப்படியே தான் இருக்கிறது. அந்த மதிப்பை உணர்ந்தவராய் தொலைந்து போன மனிதனை ஆண்டவர் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உலகத்தில் கடவுளை விட்டு தூரமாய் நடக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியையும் கடவுள் இன்றும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, அவர்களுக்கு மதிப்பு இருக்கிறது. அவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல சேர்க்கப்படும் பொழுது
உண்மையிலேயே அந்த மதிப்பு முழுமை அடைகிறது. அதுதான் பரலோகத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ ஆண்டவர் என்ன கேள்வி கேட்குறாரு இந்த பரிசேயர்களை பார்த்து, நீங்கள் தேவனுக்கு சிநேகிதர்களாக இருந்தால் முறுமுறுக்கிறதை விட்டுவிட்டு தேவனோடு கூட இணைந்து இந்த பாவிகள் தேவனிடத்தில் வந்தது நிமித்தம் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். அப்போ இந்த பெண் ஏன் அவ்வளோ ஜாக்கிரதையாய் தேடுகிறாள்? அவளுக்கு இந்த காசு விலையேற பெற்றது, இது அவளுக்கு சொந்தமானது, இது அவளிடத்திலிருந்து இழந்து போயிருக்கிறது. அதனால் அவள் திரும்ப அதை பெற்றுக்கொள்வது அவளுக்கு அவசியமாய் காண்கிறது. இப்படித்தான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் அப்படியே இழந்து அழிந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்படி ஒவ்வொரு நபரும் கர்த்தரண்டை வருகிற பொழுது நாம் அவர்களை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதுதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. அடுத்த ஓமையோடு கூட உங்களை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களை காப்பதாக. God bless you.